நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்தவர்களாயிருக்கிற நமக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் நாள். தாய் திரு அவை இன்று நமக்கு கொடுத்திருக்கிற பெருவிழா கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. தாய் திரு அவை கொண்டாடுகிற மிகச்சிறப்பான விழாக்களுள் இந்த விழா மகிமையும் நிறைவும் பெற்றிருக்கிற ஒரு விழா. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமுமாய் இருக்கிறது என்பதை பல்வேறு நிலைகளில் உணர்த்தி நம்மை நிறைவாக்கிய அந்த ஆசீர்வாதத்தின் விழா. இந்த சிறப்பான நாளில் ஆண்டவரை துதித்து போற்றவும் அவருடைய கரத்திலிருந்து நாம் நிறைவை காணவும் திருப்பாடல் 116 வரிகளை பாடி துதிக்கிறோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை பெயரை தொழுது கொள்வது தானே. அதைத்தான் இந்த திருப்பலியில் நாம் செய்கிறோம். பலவீனர்களாக பாவிகளாக நாம் எத்தனை முறை விழுந்தாலும், கடவுளுடைய திட்டத்தை விட்டு விலகி போனாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மை அழைத்து அவர் நம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. ஆகவே தான் அவருடைய அந்த இரக்கத்தை நற்கருணையின் வழியாகவே நாம் உணர்ந்து அதை சாட்சியப்படுத்துகிறோம். ஆகவே இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நாம் உள்ளத்திலே துதிக்கிறோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். திருப்பாடல் வரிகள் சொல்கிறது, ஆண்டவரதம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், உம் பணியாள், மடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி கட்டுகளை அவிழ்த்து விட்டார்? அவர் நமக்காக கட்டப்பட்டார், சிதைக்கப்பட்டார், கல்வாரி மலையில் எல்லாவற்றையும் இழந்து நின்றார். அதன் அடையாளமே நற்கருணை. இந்த நற்கருணையின் வழியாகவே கடவுள் இந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் நம்மோடு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாத கிருபைக்காக கடவுளை நன்றி செலுத்தி கடவுளுக்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு பாடி புகழ்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமக்கு நன்றி செலுத்தவும் உமது பெயரை தொழுது கொள்ளவும் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருந்தபோதும் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக ஆற்றலும் கிருபையும் என்னாலும் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்துவதாக. உம்முடைய பேரிரக்கத்திலே திருவுடல் திரு இரத்தத்தின் அபிஷேகத்திலே நிறைந்து நாங்கள் மகிழ்ந்து வாழ எங்களை நீரை கரமெடுத்து வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.